வெல்கம் டு பிடி கிரிக்கெட் டாக்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவோட டெஸ்ட் இன்னிங்ஸ்ல பெஸ்ட் மேட்ச் எது? அப்சல்யூட் சினிமா தலைவர் மார்டின் ஸ்கார்சிசி சொல்ற மாதிரி அப்சல்யூட் மேட்ச் அப்படின்னா எது ப்ரோ? எல்லாருமே தானே இதை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் இது 2K கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கப்பா அதுவும் நம்ம ஊர் டீனேஜர் போய் 3 விக்கெட் தாரே. ஓகே, அது பெஸ்ட் மேட்ச் தான் ஒத்துக்கிறோம், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா 2001 கொல்கத்தால ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா 445 ரன், இந்தியா அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி கிட்டத்தட்ட 171 ஃபாலோ ஆனா கிட்டத்தட்ட மேட்ச் வந்து கஷ்டம். ஆமா, அதுக்கப்புறம் 100 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடும். ஃபாலோ கண்டினியூ ஆடி 100 ரன்னுக்கு 4, அதுக்கப்புறம் 100ல 150 நம்ம டிராவிட் லட்சுமண் ஒரு பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட எவ்வளவு 450 ரன் பார்ட்னர்ஷிப் ப்ரோ. அதாவது கேப்டன் ஸ்டீவ் வாக் வந்துட்டு அந்த இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கான். ரிக்கி பாண்டிங்லாம் பவுலிங் போடுறான். ஜஸ்டின் லேங்கர் எல்லாம், நீ உன் பேர் என்ன தங்கிலி, இதுக்கு மேல நீ என் டீம் கங்கிலி வந்து பவுலிங் போடு அப்படின்னு போட்டுருக்கான். ஆஸ்திரேலியன்லாம் அந்த ஒரு 5 பேரை தவிர மத்தவங்க வரவே மாட்டான். 9 பேரை யூஸ் பண்ணிருக்கானா, அப்ப பாத்துக்கோ எந்த லெவலுக்கு தண்ணி காட்டிருப்பாங்க அந்த 2 பேரு, VVS லட்சுமணன், ராகுல் டிராவிட் 2 பேரு. ஆனா நம்ம இந்த 2 பேரை பத்தி பேசுறோம், பட் மூணாவதா ஒரு ஆள் யாருக்கா தெரியும்? அங்க 2 பேர்னாலதான் வின் ஆச்சு நினைச்சிட்டு இருந்தீங்களா? மூணாவதா ஒருத்தர் இருக்கிறாப்ல, யாரு? சரி இன்னொன்னு நம்ம ஊருக்காரரு ஒருத்தர் அந்த மேட்ச் விளையாண்டாரு. யாரு? அண்ணன் பிலிம் ஆக்டர். அவர் அந்த படத்துலயும் கொஞ்சம் நடிச்சாரு, 30 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பிளேயர். ஓகே நல்ல பிளேயர். அஸ்வினுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான, சரி தினேஷ் கார்த்திக்கு முன்னாடி 2 செஞ்சுரி வச்சிருக்காப்ல, 850 என்ன ஆவரேஜ் 35 வச்சிருக்காரு. சரி ஓகே, கிருஷ்ணமாதி ஸ்ரீகாந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளேயர். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பெஸ்ட் பிளேயர்னா ஃபர்ஸ்ட் ஓகே அஸ்வின், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தான். தினேஷ் கார்த்திகா இல்ல, நான் ஃபர்ஸ்டே வந்து ஸ்ரீகாந்த்ன்றேன். ஏன்னா இந்தியன் டீம் கேப்டனா இருந்துட்டார் ப்ரோ. அந்த ஒரு இதுவை வந்துட்டு அஸ்வினால பண்ண முடியல. ஓபனர் 83 வேர்ல்ட் கப் ஓபனர், ஃபைனல்ல ஹையஸ்ட் ஸ்கோர். ஆமா, அதெல்லாம் என்ன விஷயம். ஓகே சரி, அதான் அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் லட்சுமண் மெயின் ரீசன். பட் இருந்தாலும் அண்டர்ரேட்டட் யாருன்னா ஹர்பஜன் சிங். 13 விக்கெட் 2 இன்னிங்ஸும் சேர்த்து. முதல் இன்னிங்ஸ்ல 7, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 6. அதுவும் 7மே வந்துட்டு நல்ல செட்டிலான பார்ட்னர்ஷிப் உடைச்சிருப்பான் அந்த மேட்ச். என்ன 97 ரன்ல மேத்யூ ஹேடனோட விக்கெட், 107 ரன்ல ஸ்டீவ் வாகோட விக்கெட். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் நல்ல செட் ஆகி விளையாடிட்டு இருக்கும்போது ப்ரோ, அதாவது ஆஸ்திரேலியா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்து பயந்த ஒரு பவுலர்ல ஹர்பஜன் சிங். நீங்க வேர்ல்டுல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்னு அஸ்வின் வந்து ஓகே லெஃப்ட் ஹேண்டுக்கு முக்கியமான பவுலர். மோஸ்ட்லி வந்து லெக் ஸ்பின்னர் தான் பெரிய ஆளா இருப்பாங்க. ஒரு வெறும் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இந்த அளவுக்கு லெஜெண்டா இருந்தது டெஸ்ட் கிரிக்கெட்ல எனக்கு தெரிஞ்ச ஹர்பஜன். வேற யாரும் சொல்லுங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த அளவுக்கு. ஏன்னா ஆஃப் மோஸ்ட்லி ரைட் ஹேண்டுக்கு ஆஃப் ஈஸியா ஆடிடுவாங்க. ஆனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனே திணற வச்சதுன்னா நம்ம தலைவன் மட்டும் தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ், அந்த இன்னிங்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரிக்கி பாண்டிங்லாம் பயப்படுவான்டா ஹர்பஜன் சிங் வந்தா. இஷாந்த் சர்மாவையும் ஹர்பஜன் சிங்கையும் பார்த்தா ரிக்கி பாண்டிங் ஆவாது. உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து ஐபிஎல் ஓகே, அதுவே பழைய சண்டை தான். போலார்டு வித் ஸ்டார்க் சண்டை தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹர்பஜன் வித் சைமன் சண்டை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹர்பஜன் வித் ஸ்ரீசாந்த் சண்டை தெரியுமா ராஜா? அது நம்மளுக்குள்ள அதை விடுங்க. ஹர்பஜன் சைமன்ஸை பார்த்து பிரிக்காப்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம், மியூட்ல போயிடும். அதெல்லாம் அப்ப பீக், அப்பயே அக்ரெஷன் காட்டினவங்கடா அவங்கலாம். நான் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் டக்கு விக்கெட் எடுத்ததுக்கு காரணம் ஹர்பஜன் தான் ப்ரோ. மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து லட்சுமணன், அடுத்து டிராவிட், அடுத்து 3 பேருமே எனக்கு கேட்டா ஒரே இதுலதான். நம்ம சச்சின்லாம் அந்த மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் சேர்த்தே 20 ரன் தான் ப்ரோ. ஆனா சச்சின் அந்த மேட்ச்ல பவுலிங்ல விக்கெட் எடுத்துருப்பான் ப்ரோ. சச்சின் அந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் ப்ரோ. சச்சின் லெஜெண்ட், தலைவன் ஒரு கடவுள் தான். சின்ன கடவுள் தான். ஓகே, அடுத்து அந்த இன்னிங்ஸ்லாம் சொல்றேன். அதாவது இது வந்து இந்தியாவோட பெஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, அது ஐசிசியே சொல்லியிருக்கு. கடைசி 50 வருஷத்துல பெஸ்ட் டெஸ்ட் மேட்ச்னா கொல்கத்தா 2001 கொல்கத்தா மேட்ச் தான். அப்படிப்பட்ட மேட்ச் அது. அந்த மாதிரி தலைவன் தான் எனக்கு தெரிஞ்சாதான். நீங்க வந்து சும்மா உடைக்க முடியாத ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, 800 டெஸ்ட் விக்கெட். அது கூட ஓகே. அது கூட இப்ப அஸ்வினுக்கு ஆண்டர்சன்ல 710 விக்கெட் வந்துட்டாப்ல. இன்னும் ஒரு 50 மேட்ச் ஆடுனா மேபி கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ரோஹித் சர்மா 3 டபுள் செஞ்சுரி சொல்றீங்க, சச்சினோட 18,000, சச்சினோட 100 செஞ்சுரி. என்ன கேட்டா உடைக்க முடியாத ரொம்ப கஷ்டமான ரெக்கார்டுனா ராகுல் டிராவிட்டோட 31,000 பால் ஆடி இருக்கு டெஸ்ட்ல. என்ன ரெக்கார்டு அது? அதுக்கு அடுத்து செகண்ட்ல இருக்கிறது சச்சின் 200 மேட்ச். ராகுல் டிராவிட் ஒரு 164 மேட்ச் தான், தலைமை 31,000 பால். சச்சின் 200 மேட்சுக்கு 28,000 பால். சச்சின் பிடிக்கணும்னு நினைச்சாவே இந்த 3,000 பால் ஆடணும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ரெக்கார்ட்லாம் இதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நாள் தான் யாராலும் ஒரு பிளேயரால ஆட முடியாது. அது டெஸ்ட் இப்பலாம் இந்த 300 பால் 400 பால் ஆடுற பிளேயர்ஸ்லாம் காலி. உடைக்க முடியாத ரெக்கார்ட்னா நான் ஃபர்ஸ்ட் எழுதி கொடுப்பேன். நான் வந்து டிராவிட்டோட 331,000 பால் போயிட்டான். லெஜெண்ட் ப்ரோ. சும்மாவா சொன்னாங்க இந்தியாவோட வால்னு? நீ சைனா வந்து நீங்க பெரிய வால் கட்டிருக்கலாம்,
ஆனா இந்தியாவுக்கு எங்க தலை டிராவிட் போதும், இவருதான் எங்களோட வால். அவ்வளவுதான். அதாவது ஒரு மீம் பார்த்தேன், கடவுளே பயந்து ஒளியிற நேரத்துல வால் தான் வந்து அந்த கோவிலையே காப்பாத்துது அப்படின்னு. அதாவது சச்சின் அவுட் ஆகி உள்ள போனாலும் அந்த வால் எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துது. மாஸ் பிளேயருங்க. இது ஒன் டேவ்ல ஃபாஸ்டஸ்ட் 50 யாருன்னு நினைக்கிறீங்க? அஜித் ஆகா இருக்காரு. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ல ஏன் ஃபாஸ்ட் 50 வச்சிருக்கீங்க? அஜித் ஆகா இருக்குங்க. டிராவிட் தாங்க 22 பாலுக்கு 50. சரி, ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் 6 வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் என்ன நினைக்கிறேன். ஆமா, அந்த ஒன்லி ஹேட்ரிக் 6. அந்த ஒரு மேட்ச்லயே வந்துட்டு அது வந்து இங்கிலாந்து சீரிஸ்னு நினைக்கிறேன். அதே சீரிஸ்ல ஓடிஐல இருந்து ரிட்டையர், T20ல இருந்து ரிட்டையர். இதே மாதிரி நம்ம பெஸ்ட் சீரிஸ் தொடரும்.